இருக்கிறதுலேயே கோவக்கார யாருன்னா விஸ்வாமித்திரர். இந்த விஸ்வாமித்திரர் தான் ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சபதம் பண்ணுறார். ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல முடியாதுங்கிறான். அந்த கோபத்தில் அது விஸ்வாமித்திரர் கண்ணை பற்றினா எப்படி இருக்குன்னு, ஈகோ நீயா நானா அப்படின்னு போட்டி வந்துட்டுனாக்க சண்டைக்கு பஞ்சமே இருக்காது. தேவையில்லாமல் ரெண்டு மாட்டிப்பான். அதே மாதிரி தான் அந்த தேவலோகத்தில் தேவேந்திரன் ஒரு சபையை கூட்டுறான். வசிஷ்டர் போய் உட்காந்துருக்கார், முன்னாடியே உட்காந்துட்டார், போய் பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டான். விஸ்வாமித்திரன் கொஞ்சம் லேட், அதனால் கூட்டுதல் கூடமாக கடைசியில் நிற்கிறார். இவன் சரியாக மரியாதை கொடுக்கல, அந்த கோபம் அவருக்கு. அப்போ அவன் வந்து ஒரு கேள்வி கேட்குறான். வசிஷ்டர் ஏதோ பதில் சொல்கிறார். இவருக்கு என்னென்னே புரியல விஸ்வாமித்திரருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், வசிஷ்டர் சொன்னது பொய், அவர் தப்பாக பொய் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்ன நடந்ததுனாக்க ஹரிச்சந்திரன் உண்மையை தான் பேசுவான் அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறார். விஸ்வாமித்திரருக்கு இது காதலே வேலை. இருந்தாலும் வசிஷ்டர் சொன்ன பொய்யா நம்ம ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவேந்திரனுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக வசிஷ்டர் சொன்னது பொய்ன்னு சொல்லிவிடுறார். அப்போ தான் எப்படி சொல்கிறேங்கிற வார்த்தை தான், நான் ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்கிறேன், அவன் பொய்யன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை ஆரம்பம். இது ஹரிச்சந்திரனை பற்றிய கதை கிடையாது, முழுக்க முழுக்க விஸ்வாமித்திரரை பற்றின கதை தான். அது குழந்தையிலே கேட்டு என்ன நடக்கிறதுங்கிறத. ஹரிச்சந்திரனுக்கு விஸ்வாமித்திரால் பல இன்னல்கள், பல தொந்தரவுகள், பல இடையூறுகள். ராஜாங்கத்தையே விடுறான், வெளிநாட்டுக்கு வெளில போகிறான். அவர் விட்டுட்டு மதியையும் மகன் லோகிதாசையும் அழைச்சிட்டு போகிறான். ஒரு இடத்துல போய் அடிமையாக வேலையை பார்க்கின்றனர். மனைவியையும் மகனையும் ஒரு இடத்துல அடிமையாக்கிட்டு தான் சுடுகாட்டில் வேலை செய்வதற்காக செல்கின்றான். இதுதான் விஸ்வாமித்திர ஈகோனால் ஏற்படக்கூடிய விளைவுடைய பலனை பார்த்தீங்களா குழந்தையிலே, இதுதான் முக்கியம். விஸ்வாமித்திரருடைய சபதத்துக்கு முன்னாடி ஹரிச்சந்திரன் மகாராஜாவும் எப்படி அவன் மனைவியும் என்ன சந்தோஷமாக குடுத்தனம் பண்ணுறாங்கங்கிற பாருங்கள். சந்திரமதியும் அவ்வளோ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் குடுத்தனம் செய்கிறாங்க. நாட்டையும் சிறப்பாக யார் ஹரிச்சந்திரன் ஆண்டு கொண்டிருக்கின்றான். ஆனந்தத்தின் பயன்தான் அவனுக்கு லோகிதாசன் அப்படிங்கிற ஒரு குழந்தை ஒன்று பிறக்கிறது பாருங்கள். இடைஞ்சல்லாம் கொடுக்குறார். ஆனால் ஹரிச்சந்திரன் மசிய மாட்டேங்கிறான், பொய்யே சொல்ல மாட்டேங்கிறான். தன் நாட்டை இழந்தான். மனைவி மக்களையும் அழைச்சிட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறான், அடிமையாக வேலைக்கு போகிறான். இவனுக்கு சுடுகாட்டில் வேலை கிடைக்கிறது, மனைவிக்கு ஒரு செல்வந்தர் வீட்டில் வேலை கிடைக்கிறது. இவங்க எப்படி சுடுகாட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஹரிச்சந்திரன் நீங்களே பாருங்கள். பாம்பு கடித்து ஒரு நாள் லோகிதாசன் இறந்து விடுகின்றான். அதான் கொடுமை, பாவம் குழந்தை. சந்திரமதி தூக்கிண்டு சுடுகாட்டுக்கு போகிறாப்புல. அங்கே ஹரிச்சந்திரன் தான் இருக்கான். மகனை ஹரிச்சந்திரன் பார்க்குறான். ஆனாலும் அவன் வந்து சுடுகாட்டுக்கு வேலை செய்கிறான் இல்லையா, அதனால் மனைவிட்டு என்ன பண்ணுறான், எனக்கு நீ கூலி கொடுக்கணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறான். புராணம் வந்து ஹரிச்சந்திரன் கிடையாது, விஸ்வாமித்திரரை பற்றி தான். இப்போ என்ன ஆகிடுது, ஹரிச்சந்திரன் வந்து கூலி கேட்குறான். அவன்கிட்ட சந்திரமதிட்டு என்ன திறக்க போகிறது, அவளே கூலி வேலை செய்கிறவோ, அவன் ஒன்றும் இல்லைங்கிறதே அவன் வந்து பாடியை எரிக்க மாட்டேன்னு சொல்கிறான். பிரச்சனை ஏற்படுறது. அப்போ தான் தர்மத்தை காப்பதற்காக, ஹரிச்சந்திரனை காப்பதற்காக இறைவனே வந்து அவனை காப்பாற்றுகின்றனர். அதே சமயத்தில் விஸ்வாமித்திரனும் தான் தோற்றுவிட்டதாக ஒத்துக்கொள்கின்ற அவனிடம் மீண்டும் பழையபடி ராஜாங்கத்தை கொடுத்து அவனை மன்னராக்கி விடுகின்றார். மீண்டும் அவர்கள் மன்னனாக ஆகிவிடுகின்றனர். குழந்தையை பழைச்சி கொண்டு விடுகின்றது. இதுதான் இந்த ஹரிச்சந்திரத்துடைய கதை. இதை எதுக்கு சொல்கிறதுனா, இப்போ ஹரிச்சந்திரன் கதை முக்கியம் இல்லை, விஸ்வாமித்திரை பற்றி தான் முக்கியமாக பேச போகிறோம். இந்த விஸ்வாமித்திரர் செஞ்ச பாவம் என்ன, நன்கு வாழ்ந்த கணவன் மனைவியை பிரித்த ஒரு கொடுமையை செய்தார். தனது சுயநலத்திற்காக வசிஷ்டரோடு செய்த போட்டியில் தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு தவறான எண்ணத்திற்காக தவறான முடிவை தவறான நேரத்தில் தவறானபடி செய்தார். யார், விஸ்வாமித்திரர். அதற்கு என்ன செய்ய போகிறாருங்க பார்க்கலாம். நீங்கள் போகிறார், என்ன எங்கே போகிறார், தசரத மகா சக்கரவர்த்தி போகிறார். நான் ஒரு யாகம் பண்ணுறேன், யாகத்துக்கு வந்து ராட்சசர்லாம் இடையூறு பண்ணுறாங்க, உன்னுடைய மகனை எனக்கு அனுப்பிச்சி விடு காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ணுறார், ராமரையும் அனுப்புகிறார். உடனே லக்ஷ்மணன் நானும் போகிறேங்கிறாப்புல லக்ஷ்மணனும் செல்லுகின்றார். ராம லக்ஷ்மணர்கள் செல்ல அந்த யாகம் சிறப்பாக எந்த இடையூறும் இன்றி முடிவடைகிறது. குழந்தைகளே, முக்கியமானது என்னென்னாக்க, யாகம் முடிஞ்சு போச்சு. யாகம் முடிஞ்சாக்க என்ன ஆகும், அடுத்தபடியாக அவர் நான் காட்டுக்கு அயோத்தி கொண்டு விடணும். ஆனால் மிதிலையில் ஆண்டக்கூடிய ஜனகர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறார், என் பெண்ணுக்கு வந்து திருமணம் வச்சுருக்கேன், யார் சிவதனுசை வளர்க்குறீங்களோ அவங்க என் பெண்ணை திருமணம் செய்திக்கலாம், அவள் சீதான்னு பேர் அப்படிங்கிறத ராமர் அங்கு விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போகிறார். ராமர் சிவதனுசை வளைக்கிறார், உடைக்கிறார், சீதையை மனம் புரிகிறார். அனைவர் முன்னிலையிலும் அதை நடத்தி கொடுத்தவர் விஸ்வாமித்திரர் மகரிஷி. புரிஞ்சவங்களுக்கு பிரம்ம ரிஷி. ராமன் சீதை திருமணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்காம பாருங்க. இதைத்தான் விஸ்வாமித்திரர் எதிர்பார்த்தார். விஸ்வாமித்திரர் ராமனுக்கும் சீதைக்கும் ஆசையை கூறிவிட்டு சென்று விடுகிறார். ராமாயணத்தில் விஸ்வாமித்திரருடைய கேரக்டர் இதோடு முடிஞ்சு போச்சு.
எதுக்காக விஸ்வாமித்திரர் ராமாயணத்துக்கு வந்தார் அப்படின்னு தெரியாது. எதுக்கு வந்தார்னா, அவருடைய ஊழ்வினை இருக்கு இல்லையா, எப்போ ஹரிச்சந்திரனையும் அவர் மனைவியும் பிரித்த பாவத்தை செஞ்சாரோ அப்பயே ஒரு ஆணையும் பெண்ணையும் அதே வம்சத்தில் சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினச்சார். அதே மாதிரி இக்ஷ்வாகு வம்சத்தில் ராமன் பிறந்தான், சீதையையும் சேர்த்தார், ராமனுக்கு சீதைக்கு திருமணத்தை முடித்தார், அதோடு போயிட்டார். அதுக்கப்புறம் ராமாயணத்தில் விஸ்வாமித்தர் என்கின்ற கேரக்டர் கதாபாத்திரமே கிடையாது, அதோடு முடிஞ்சு போச்சு. அப்போ எந்த பெரிய மகானாக இருந்தாலும் ஊழ்வினை தவறாக செய்துவிட்டால் அதை திரித்து கொண்டு தான் அவன் போக வேண்டும், இல்லாவிட்டால் அவனை துரத்தி அது அடிக்கும். ஆகவே குழந்தைகளே, எண்ணத்தாலும் செயலாலும் நல்லதையே செய்யுங்கள், நல்லதையே எண்ணுங்கள், தவறாக யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய வேண்டாம். ஓகேயா? விஸ்வாமித்திரருக்கே எப்படின்னா நம்மளாம் சாதாரணப்பட்டவர்கள். அதான் குழந்தைகளே இன்றைக்கு கதை. பாய் குழந்தைகளே, பாய்.